السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. قال النبي صلى الله عليه وسلم: إن الله اطلع على أهل بدر فقال اعملوا ما شئتم فقد غفرت لكم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு பத்ரு போரின் படிப்பினை. இந்த பத்ரு போரில் ஏகப்பட்ட படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இஸ்லாத்தில் போர் என்றாலே மற்றவர்களை கொல்ல வேண்டும், மற்றவர்களை அடிக்க வேண்டும் என்பதாக இல்லை. நம்மளை கொன்று விடுவார்கள் என்பதாக இருக்கும் பொழுது போர் செய்வது கட்டாயம். அதனால்தான் ஜீவ ஜந்துகளை கண்டால் அதை கொல்ல வேண்டும், கட்டாய கடமை. இல்லை என்றால் அவைகள் நம்மளை தீண்டிவிட்டு நாம் இறந்துவிடும். அதனால ஜீவ ஜந்துகளை நீங்க கொல்லுங்க, வாயில்லாத அந்த உயிரினங்களை கொல்லுங்க என்று இஸ்லாம் சொல்றது. காரணம் என்னன்னா, அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளை கொல்றோம். சரி, இந்த பத்ரு போர் தான் முதல் போர் இஸ்லாத்துல. இந்த போர் நடந்ததுக்கு பிறகுதான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. நம்ம எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் படல. அழகா நம்மளுடைய பெற்றோர்கள் முஃமினாக இருந்ததின் காரணமாக, முஸ்லீமாக இருந்ததின் காரணமாக இஸ்லாமியருடைய பேரை வைத்துக் கொண்டு மதரசாவுக்கு சிறிய வயதிலிருந்து அதே பள்ளிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சு. நம்ம எந்த ஒரு சிரமமும் படல. ஆனா சஹாபாக்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் செய்த தியாகம்தான் நாம் இப்பொழுது கண்ணியமாக நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றோம். அன்று அல்லாஹ் என்று சொல்லக்கூட இல்லை. ஆனால் இந்த பத்ரு போர் நடந்த பிறகு, பத்ரு போர் எப்பொழுது நடந்தது என்றால் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு. ஏன் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்க? மக்காவில் தன்னுடைய சொந்தங்களுக்கு மத்தியில அபுஜஹல் பெரும் எதிரி சாச்சா, அபுலஹப் பெரும் எதிரி சாச்சா, எல்லா சொந்த மதங்களும் மக்காவில் இருந்தும் சொந்தத்தை வைத்து சாதிக்க முடியல, எதையும் செய்ய முடியல, அல்லாஹ்வை பற்றி சொல்ல முடியல, கலிமாவை சொல்ல முடியல. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. தொல்லைகளும் சிரமங்களும் தாங்க முடியல. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் பத்ரு போர் நடந்திருக்கிறது. இந்த போர் நடந்த பிறகுதான் பெரும் வெற்றி இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறது. இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது இதுவரை. அதுதான் காரணம். இந்த போர்ல பெரும் பெரும் கொடுங்கொள்ளர்கள்லாம் மரணிக்கிறார்கள். இந்த போரிலேயே எல்லா எதிரிகளும், பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் மரணித்து விடுகிறார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்பொழுது ஆரம்பித்ததுதான் இதுவரை இஸ்லாம்
வருவதற்கு மிக இலகுவாக இருக்கிறது. இல்லை என்றால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு நாம் பயந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மிகப்பெரிய படிப்பினைகளை இந்த போர்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சஹாபாக்களுடைய துணை, சஹாபாக்களுடைய அந்த நாயகத்தின் மீது வைத்த முஹப்பத்து, பிரியும், இதுதான் இஸ்லாம் இதுவரை தலை தூக்கி நிற்கிறது. இதே போல ஒவ்வொரு பெரியவர்களிடத்திலும், உலமாக்களிடத்திலும், இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நபர்களிடத்திலும் நாம் முஹப்பத்து வைத்துக் கொண்டு, பிரியமாக இருந்து கொண்டு, அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தால் இஸ்லாத்தின் மீது யாரும், இஸ்லாத்தின் மீது ஒரு தூசி கூட படாது. இப்பொழுது சஹாபாக்களிடத்துல பத்ர் போர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் மஷ்வரா செய்கிறான். அப்பொழுது சில சஹாபாக்களுக்கு ஏன் போரலாம் என்று வெறுத்த நிலையில சொல்றான். ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹுன், சில முஃமின்கள், மதீனாவாசிகள் சில முஃமின்கள் வெறுக்கிறாங்க, எதுக்கு போரலாம் என்பதாக சொல்றான். அப்பொழுது சஹாபாக்கள்ல மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க மூசா நபிக்கு அந்த கூட்டம் சொன்னாங்க, நீங்களும் உங்களுடைய அல்லாவும் இதுஹப அந்த ரப்புக ஃபகாதிலா, நீங்களும் உங்க அல்லாஹ் போய் போர் செய்யுங்க, நாங்க ஏன் வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்க போருக்கு வரோம், அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்க நடந்து கொள்ளுங்க, நாங்களும் கலந்துக்கிறோம், நாங்களும் போர் செய்கிறோம் என்று மிக்தாத் என்ற ஒரு சஹாபி எழுந்திருத்து நின்று உற்சாகமாக சொல்றார். முதலில் எழுந்திருத்து நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் உயிரை கொடுக்கிறேன். அடுத்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் உயிரை கொடுக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. என்றால் எவ்வளவு நபியின் மீது முஹப்பத் வைத்திருந்தால், அல்லாஹ் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் உயிரை கொடுக்க தயார் என்ற சஹாபாக்கள் அன்று கிளம்பினார்கள். அதனாலதான் மிகப்பெரிய இந்த இஸ்லாம் என்ற கொள்கைக்கு, இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தியாகங்கள் இருக்கணும். அன்று சஹாபாக்கள் கிளம்பினதுதான் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்ல மிகப்பெரிய தன்னுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. போருக்காக போயிட்டு இருக்காங்க ஒட்டகத்துல. அப்படி போகும் பொழுது சஹாபாக்கள் அதிகமா இருக்காங்க, ஒட்டகம் குறைவா இருக்கு. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் ஏறிக்கிட்டு போற மாதிரி நிலை. ரசூல்லா கூட 2 சஹாபி வரணும், ரசூல்லாவும் ஒரு ஒட்டகத்துல வரணும். அப்ப ரசூல்லா ஒட்டகத்துல வர 2 சஹாபாக்கள் நடந்து வர சிறிது நேரத்தில் ரசூல்லா என்ன பண்றாங்க, நான் கீழே இறங்கிக்கிறேன், நீங்க மேல ஏறிக்கிங்க, நான் நடந்து வரேன் என்று சொல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு தலைவர், எப்படிப்பட்ட தலைவர், மதீனாவுடைய வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது ரசூலுல்லாவை எப்படி வரவேற்றாங்க. அந்த மதீனாவுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எங்களை நாடி வந்துட்டீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் நாங்க பார்த்துப்போம், எந்த அளவுக்கு உங்களை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னா, எங்க உம்மா வாப்பாவே எங்களுடைய மனைவிகளை நாங்க எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாப்போம் என்று அந்த மதீனாவாசிகள் சொன்னாங்க. அப்படியெல்லாம் ரசூலுல்லாவை சிறப்பித்திருக்கிறாங்க. நம்ம தலைவராக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய ஆளாக என்ன பண்ணுவோம், ரொம்ப சொகுசு வண்டியில நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படியோ இருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சிறந்த உணவு சிந்தித்தால் தெரியும். தொண்டர்களுக்கெல்லாம் சாதாரண உணவு, சாதாரண நிலையில பயணிக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. ஏன், என்னால நடக்க முடியாதா, உங்களை விட நான் நடக்கிற சிறந்தவன், எனக்கு அதிக சக்தி இருக்குது, எனக்கு என்ன, எனக்கு நன்மை வேண்டாமா, உங்களுக்கு தான் நன்மை வேணுமா, உங்களை விட நன்மை எதிர்பார்க்கறதுல நான் நடக்கிறேன் என்று சொல்லி அந்த 2 சஹாபியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல ஏற்றி ரசூலுல்லாஹ் நடந்து வந்ததாக சரித்திரம். அன்னிச்சிருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த போர்ல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க, எதிரிகள் எத்தனை பேர் என்று தெரியும் நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தாங்க என்பதாக விளங்கும். உயிரை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, ஆனா
ஆனா இப்ப நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட இஸ்லாத்தை பார்க்கறது இல்லை. அந்த சஹாபாக்கள் தன் உயிரை பார்க்கல, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கல, தன்னுடைய சொந்தங்களை பார்க்கல. ஆனால் நம்ம இருக்கிற இப்ப நம்ம தோழர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலும் இஸ்லாத்தை பார்க்கறது இல்லை, அல்லாஹ்வை பார்க்கறது இல்லை, எந்த பயப்படுறது இல்லை. அப்படியே நிலைகள் மாறி போயிடுது. ஹராம்ல போயிடுறோம், கோவப்பட்டு தவறுகள் செய்யறோம், அவதூறு சொல்றோம், பொய் சாட்சி சொல்றோம், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்குமா இல்லையா? ஆனா அங்கு அவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க என்பதாக. ரேவு பார்ப்பது இந்த போருடைய வழக்கம். 2 பேர் அனுப்புறாங்க. 2 சஹாபாக்கள் குதிரையில போய் பார்த்துட்டு வந்தா சிறுவர்களை அழைச்சிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு அவங்க எதிரிகள் எத்தனை நபர்கள் வந்தாங்க என்று தெரியும். சொன்ன செய்தியை வா நீ நபிகிட்ட சொல்லி முகமது ரசூல்லாட்ட சொல்லி அழைச்சிட்டு வராங்க. ரசூல்லா அழகாக பக்கத்துல அமர வச்சு கேட்கறாங்க, எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் வெட்டுறாங்க, அறுத்து சாப்பிடுறாங்க, 9 அல்லது 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அவர் ரசூல்லா கணிச்சுட்டாங்க 900 பேர் 10 பேர் 1000 பேர் இருப்பாங்க என்பதாக. அவர் சஹாபாக்களுக்கு போருக்கு முன்னால தெளிவா தெரிஞ்சு போச்சு, இது ரசூலுல்லாஹ்வுடைய யுக்தி, இது ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு, சரியா? அதனால சஹாபாக்களுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு 1000 பேர் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க. நம்ம மொத்தமே 313 பேர் தானே. ஆனாலும் பின்வாங்கல சஹாபாக்கள், பின்வாங்கல. வரக்கூடியது யாரு? அபூஜஹலுடைய தலைமையில, அபூ சுஃபியானுடைய தலைமையில ரெண்டு கூட்டம். ஒன்னு ஷாம் தேசத்துக்கு வியாபாரம் செய்துட்டு வரக்கூடிய கூட்டம், அது சின்ன கூட்டம். ஆனா அபூ சுஃபியான் என்ற பெரும் ஆளுக்கூடிய தலைமையில வருது. இன்னொரு கூட்டம் மக்கால இருந்து வருது போருக்காக, அது அபூஜஹலுடைய தலைமை. அபூஜஹல் ரொம்ப, அவன் பேர் அபுல் ஹிக்கம், ரொம்ப அறிவுடையவன். அபுலஹப் பெரும் ஷைபா உத்துபா பெரும் சொல்லப்படுது. மக்காவோட ஒரு ஆண்களும் இல்லை, எல்லாரும் கிளம்பி வந்துட்டான். அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது. நல்லா தெரியும் சஹாபாக்களுக்கு நம்ம ரொம்ப சிறிய கூட்டம் தான், ஆனாலும் சஹாபாக்கள் போனாங்க. எவ்வளவு பெரிய ஈமான் இருந்தா நம்ம விளங்கணும். ஆனா இப்பொழுது நம்ம ஈமானை எப்படியெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்க் எப்பொழுதும் அல்லாஹ் கொடுத்துருவோம், அது அவனுடைய பொறுப்பு. அது ஏன்னா நான் ரப்புல் ஆலமீனாக இருக்கணும்னு சொன்னா நமக்கு ரிஸ்க் எல்லா நேரத்திலும் கொடுத்துறான். நம்ம அவசரப்பட்ட ஹராம்ல போக வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாரையும் மோசடி செய்ய வேண்டாம், திருட வேண்டாம், எதையுமே நம்ம செய்ய வேண்டாம். அல்லாஹ் நம்மளுக்கு தர வேண்டிய ரிஸ்க் கொடுத்துருவான். அல்லாஹ் நாள ரிஸ்க்கை யாரும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்த ரிஸ்க்கை யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய ஈமான் இல்லையா? இந்த போருடைய நிபந்தனை 2 விஷயம் என்னன்னா, ஒன்னு ஷாம் தேசத்துக்கு போயிட்டு வந்து பெரும் பொருளை ஈட்டு கொண்டு வந்த வருகின்ற அபூ சுஃபியான் என்ற தலைமையில் வரக்கூடிய அந்த கூட்டத்தை போர் செய்து அவர்களிடத்தில் இருக்கிற கனிமத்தின் பொருளா எடுத்துக்கணும், இதுவா? அல்லது அபுலஹபின் தலைமையில வரக்கூடிய மக்காலில் வரக்கூடிய அந்த கூட்டத்தை போர் செய்யணுமா என்பதாக வரும்பொழுது சஹாபாக்களுக்கெல்லாம் ஆசை, நம்ம இவங்ககிட்டே சண்டை போட்டு இந்த பொருள்லாம் ஈட்டிக் கொள்ளலாம் என்பதாக. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னா, இல்ல நீங்க அவங்கள்ட்ட தான் போர் செய்து அவங்களதான் வெற்றி கொள்ளணும், ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துடுவான். அல்லாஹுடைய அந்த திரு கலிமாவை கொண்டு சத்தியத்தை நாட்டுவதை அல்லாஹ் நாடுகின்றான். சத்தியத்தை நிலைநாட்டணும், பொருள் கிடைச்சிடும், வசதி கிடைச்சிடும், உணவு கிடைச்சிடும், நிம்மதி கிடைச்சிடும், வீடு கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நீங்க இஸ்லாத்தை நிலைநாட்டுங்க, நீங்க சட்டத்திட்டத்தை நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லும் வண்ணமாக நீங்க அபூ சுஃபியான்கிட்ட போர் செய்வதை விட அபூஜஹல்கிட்ட போர் செஞ்சீங்கன்னா இஸ்லாம் பரவும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா சஹாபாக்கள் தாமதமாக இருந்து பெரிய போருக்கு வெயிட் பண்ணி நிதானமாக இருந்து மிகப்பெரிய ஒரு போரை வெற்றி கொள்கிறார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த போர்லையும் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை அல்லாஹ் சோதிக்கிறான் இந்த போர்ல. ஏனென்றால் அந்த அபூஜஹல் தலைமையில் வந்த போரில் அந்த கூட்டாளிகள் ஏன் வராங்க போருக்கு அப்படின்னா, அபூ சுஃபியான் ஈட்டிக் கொண்டு வரக்கூடிய
அந்த பொருட்கள் எல்லாம் மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய வியாபாரத்தில் வெற்றி. அதை கைப்பற்றி கொண்டால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மக்காவாசிகள் எதையுமே செய்ய முடியாது. பெரும் பொருளை ஈட்டி கொண்டு வராங்க, மிக ஏழ்மையில அவங்க போயிடுவாங்க. அவங்க எந்த ஒரு யாரையும் தாக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஏழ்மை ஆயிடுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருளை ஈட்டி கொண்டு வராங்க. அதனால இவங்க கிட்ட போர் செய்யணும்னு எண்ணம் ரசூலுல்லாஹ். ஏன்னா எதிரியுடைய பலத்தை குறைக்கணும் இல்லையா, அதனால ஒரு தலைவருடைய நிலை காசுக்கு ஆசைப்பட ரசூலுல்லாஹ். ஆனாலும் அல்லாஹ் சொன்னது, நீங்க அந்த பொருளை விட்டுடுங்க, அவங்கள விட்டுடுங்க, நீங்க இஸ்லாத்தை பாதுகாக்கும் வண்ணமாக செயல்ல ஈடுபடுங்க, ரிசுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளையிட்டான். என்றால் ரசூலுல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தான்? இதை கேட்ட சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் பின்னால போனாங்க இல்லையா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முழுக்க எல்லா வரலாறையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் கிட்ட மிக பிரியமாக இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க. அதனாலதான் இன்றும் இஸ்லாம் சிறந்த ஒரு மார்க்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றும் தோழர்களை பற்றி நாம் உதாரணங்களாக பல விஷயங்களில் நாம் உதாரணமாக எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் என்பதாக எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அடுத்து அல்லாஹ்வை நம்பினால், அல்லாஹ் மீது ஈமான் வைத்தால் மிகப்பெரிய அதிசயங்கள் அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுக்காக வேண்டி எவ்வளவு துன்பப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் அல்லாஹ் தெளிவான உதாரணம் நம்மளுக்கு உதவி செய்வான். அது பதில் போல பல விஷயங்கள் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். எப்படிப்பட்ட ஈமான்? 313 பேருக்கு மத்தியில், 1000 பேருக்கு மத்தியில 313 பேர், ஒருவருக்கு 3 பேர் சமம். இன்னும் பின்னமாக தாக்கலாம். ஆனாலும் ரசூலுல்லாஹ் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, இஸ்லாம் மீது நம்பிக்கை. அதனால அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவிகள்லாம் செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு விடிந்தால் போர், சுபுல போர், இரவுல எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வருமா? மனைவியுடைய ஞாபகம் வரும், பிள்ளைகளுடைய ஞாபகம் வரும், என்ன நடக்குமோ ஏதா நடக்குமோ. ஒருவருக்கு 3 பேர் சமமாக அவங்க இருக்கிறாங்களே, ஆயுதங்களே இல்லாம இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, குதிரைகள் இருக்கு, ஒட்டகங்கள் இருக்கு. அவங்க கிட்ட 700 ஒட்டகம். ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாமியருடைய கூட்டத்தில் 70 ஒட்டகம் தான் என்றால் பயம் வரணும் இல்லையா? ஆனா அல்லாஹ் உள்ளத்துல பயத்தை போடல. அன்று இரவு இது அமலத்தும் மின்ஹு, நிம்மதியாக எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு தூக்கத்தை கொடுக்கிறான். நிம்மதியா தூங்குறாங்க இரவுல. எந்த இரவுல? விழித்தால் போர், விழித்தால் கடங்கார வந்துடுவான் இருந்தாலே தூக்கம் வருதா? வந்தா என்ன பண்ண போறோம், ஏதா பண்ண போறானோ, இதுக்கே நமக்கு தூக்கம் வரல. விரிந்தால் போர், எப்படி தூக்கம் வரும்? ஆனா அல்லாஹ் தஆலா செய்த உதவி என்னன்னா, அமனத்தன் யுகஷீக்கும் அமனா. எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான்னு சொன்னா, மயக்கம் வந்தால் எப்படி தூங்குவாங்க அப்படி தூங்குனா, நிம்மதியா தூங்குனா. சில நேரங்கள்ல எண்ணித்திற்குரியவர்களே, இந்த ஆபரேஷன் பண்ணும் போது சில பேருக்கு மயக்க மருந்து வேலை செய்யாது இல்லையா? காரணம் பயம், அறக்க போறாங்க, என்ன ஆயிடுமோ அப்படின்னு சில பேருக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் பயம் இருக்கு நேரத்தில் எப்படி தூக்கம் வரும்? ஆனாலும் அந்த தூக்கம் வர வைத்தால், அல்லாஹ் வர வைத்திருக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய உதவி. அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில ஒரு மனிதன் போனாலும் அல்லாஹ் எப்படி உதவி செய்திருக்கிறான் பார்க்கணும். நிம்மதியான தூக்கம். அமரத்துன்னு சொன்னா எது மேலே பயம் இல்லை. சில நேரங்கள்ல நமக்கு மயக்கமே வந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் மீது பயம் இருந்தா அந்த மயக்கம் உடனே தெரிஞ்சிடும். காரணம் அந்த பொருள் மேல எண்ணம், அந்த பயத்தின் மேல சிந்தனை. ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்கல. அமலத்தின் நல்ல தூக்கமாக கண்ணியத்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, போருடைய காலத்துல நிம்மதியா தூக்கத்தை கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை, ஆனா தொழுகையில தூக்கத்தை தருது ஷைத்தானுடைய வேலை. அப்படித்தானே? எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம பள்ளிக்கு வந்துட்டா தொழுகையில, கொத்துபாவுடைய நேரத்துல, ஜும்மாவுடைய நேரத்துல
பயான் கேட்கும் பொழுது எந்த கவலையும் இல்லாம அப்படியே நம்மளையே அறியாம தூங்கி இல்லையா, அது ஷைத்தானுடைய வேலை. இதே போல தூக்கம் அல்லாஹ் எல்லா போர்களிலையும், ஹுனைன் போர்ல அல்லாஹ் இதே போல உதவி செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான், தைரியத்தை கொடுப்பான். இந்த மாதிரி கொடுப்பது இது அல்லாஹ்வுடைய வேலை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அந்த இரவு ஒரு தலைவர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பண்ணுவாங்க, போர் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம், அந்த சிப்பாய்கள் எல்லாம் ரோந்து வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தலைவர் என்ன பண்ணுவாரு, தூங்குவாங்க, நல்ல ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க, நல்ல அறையில. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. எல்லா மக்களும் நல்லா தூங்குறாங்க, ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் தூங்கல. ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு மத்தியில சிறியதாக ஒரு தூக்கம் தூங்குறாங்க. சிறிய தூக்கம், சினத்துன்னு சொல்லுவாங்க. சிறிய தூக்கம் தூங்குறாங்க. தூங்கின பிறகு அந்த சிறிய தூக்கத்துல ரசூலுல்லாஹ் விழித்த பிறகு சொல்றாங்க, இது யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட சொல்றாங்க, இது யார் தெரியுமா? ஜிப்ரீல். ஜிப்ரீல் வந்து சொல்லிட்டு போறாரு, மொத்த கூட்டத்தையும் வெற்றி கொள்ளுவோம், எல்லாம் விரண்டு ஓடுவாங்க என்று ஜிப்ரீல் வந்து சுப செய்தி சொல்லிட்டு போறாரு என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சிறிதும் கூட ரசூலுல்லாஹ் தூங்கல, இபாதத்துல இருந்து துஆ செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி என்றால் நம்ம நல்ல விளங்கணும், நாளைக்கு போர் என்றால் இல்ல ஏதாவது ஒரு சிரமம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அல்லாஹ்விடத்துல கையேந்தும்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ்விடத்துல சொல்லி கேட்கணும். ஈமான் ஒரு பக்கம், ஆனால் இபாதத்தின் மூலியமாக அந்த ஈமானை வெளிப்படுத்தணும், துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் செய்த உதவி என்னன்னா, அல்லாஹ் நாடி போயிட்டா, அல்லாஹ் மீது ஈமான் வைத்துட்டா எல்லா கஷ்டங்களும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். எப்படி உதவி வரும், எப்படியெல்லாம் உதவி வரும் என்பது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஈமான் என்ற அந்த களத்தில் நம்ம இறங்கணும். போர் என்ற களத்தில் சஹாபாக்கள் இறங்கினாங்க. அல்லாஹ் முதல்ல கொடுத்தது நிம்மதியான தூக்கம். அல்லாஹ் அடுத்து கொடுத்தது அல்லாஹ் மலையை இறக்குறான். அல்லாஹ் மலையை இறக்குறான். அந்த சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்த அந்த பூமி எப்படிப்பட்ட பூமின்னு சொல்லி கேட்டா, சதுப்பு நிலம், களிமண் மாதிரி வலிக்கி வலிக்கி விடுற இடம். அங்க சரியான முறையில நிற்க முடியாதுல உள்ள நிலை. இப்ப ஷைத்தான் உள்ளத்துல போட்டுட்டான். என்ன உள்ளத்துல போட்டுட்டான்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, தஸஅமூன அன்னக்கும் அவுலியா அல்லாஹி தஆலா, நீங்களும் அல்லாஹ்வுடைய நேசர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வை பெரிய குறைங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வஃபீக்கும் ரசூலு, உங்க கூட ரசூலுல்லாஹ்வும் இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை மிகச்சிடுவாங்க முஷ்ரிக்கீன்கள், உங்களை முஷ்ரிக்கீன்கள் மிகச்சிடுவாங்க. ஆனா நீங்க என்னன்னு கேட்டா, அதெல்லாம் பார்க்காம நீங்க பாட்டு தொழுதுகிட்டு இருக்கீங்களே என்று ஷைத்தான் உள்ளத்துல போட்டான். இந்த ஊசலாட்டத்தை எடுப்பதற்காக வேண்டி, ஏன்னா மனதைரியம் ரொம்ப முக்கியம் இல்லையா, மனசுல பயம் வந்துட்டா மனிதன் பின் வாங்கிடுவான் இல்லையா, அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, மலையை இறக்கிட்டான். சோண்டு மழை பெய்யுது. அந்த சதுப்பு நிலங்களில் அந்த களிமண்கள்லாம் போய் பூமி நல்ல தடமாக நிற்கும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான். எல்லோருக்கும் தைரியம் வந்து விட்டுச்சு, எல்லோருக்கும் தைரியம். இப்போ யோசிச்சா நமக்கு நல்லா புரியும், அல்லாஹ்வின் பக்கம் போயிட்டா எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் செய்வான். அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்க எப்படி வேணா உதவி செய்வான், எப்படி வேணாலும் உதவி செய்வான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, 1000 மலக்குமார்கள் இறங்கி உதவி செய்யறாங்க சஹாபாக்கள். அதுல 500 மலக்குமார்களுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் 500 மலக்குமார்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து போர் செய்ததாக ஹதீஸ்கள்ல காணப்படும். அது மட்டும் இல்ல, லியுத்தஹிருக்கும் பிஹி, அல்லாஹ் மலையை ஏன் இறக்கலாம் அப்படின்னு சொன்னா, தண்ணி பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இவங்க நிம்மதியா தண்ணி குடிச்சாங்க. ஏன்னா எல்லாம் பாலைவனங்களான இடம், தண்ணி கிடைக்காது, போருக்கு போயிருக்காங்க.
தண்ணி குடிச்சு வச்சுக்கிட்டாங்க, நிம்மதியா தண்ணி குடிச்சுக்கிட்டாங்க, எல்லோரும் மலையில நினைந்து உற்சாகம் வந்துடுச்சு. ஹதீஸ்ல இப்படி காணப்படுது, யாரெல்லாம் ஜுனுபாலியாக இருந்தாலும் குளிப்பு கடமையாக இருந்தாங்களோ அவங்களும் குளிப்பு கடமை நிறைவேற்றிக்கிட்டாங்க அந்த மலையில. ஏன்னா எப்படி தூங்குனாங்க இரவுல? மயக்க நிலையில தூங்கினாங்க, நிம்மதியா தூங்கினாங்க. குளிப்பு கடமையாக இருந்த சில நபர்களும் என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா சுத்தமாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றதுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது. என்றால் அல்லாஹ் எப்படி உதவி கொடுத்தான் என்பதாக நாம் சிந்திக்கணும். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க போங்க. மலக்குமாருக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க போங்க. அன்னீமா ஆக்கும் சபித்துள்ளதீன ஆமம், நான் உங்களோட இருக்க. மலக்குமார் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களோட இருக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயங்களிலும் மலக்குமார்கள் தான் நமக்கு உதவி செய்வாங்க. முன்னும் பின்னமாக, எதிரும் புதிருமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க மலக்குமார்கள். சொல்லப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு செடி வளரணும்னு சொன்னா அது நேரா வளரும். எப்படி வருது? நம்ம வீட்டுல இருக்கிற செடியை தான் நம்ம நட்ட வைக்கிறோம், அது கோணையா வருது. ஒரு கொம்பை முட்டு கொடுத்து கயிறை போட்டு கட்டி நீ நேரா வளருன்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் பல செடிகளை வளர்க்கலாம், பல மரங்களை வளர்க்கலாம். காடுகள்ல, தெருக்கள்ல, வீட்டு ஓரங்கள்ல, வீட்டு பின்பக்கம். அது எப்படி அது மட்டும் நேரா வருது? நம்ம வீட்டுல வளர்க்கிற செடி நம்ம தண்ணி ஊத்துறதா இருக்குது, நேரா வளர்றதுக்கு உண்டான உதவிகளை செய்யறதா இருக்கு. ஆனா அந்த மற்ற செடிகள் எப்படி வருது? இப்ப இந்த கபர்தால பல செடிகள் இருக்கு, நம்மளாம் முட்டு கொடுத்து வளர்த்தோம், ஆனா எல்லாமே நேரா தானே வந்திருக்குது. அப்ப ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு செடி வளரணும் அப்படின்னு சொன்னா கூட மலக்குமார்கள் உதவி செய்யறாங்க என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த போர்ல தன்னை நம்பி வந்துட்டாங்க, தன்னை ஈமான் கொண்டு வந்துட்டாங்க, தன்னையே நம்பி தானே கெதிந்து வந்த இந்த முக்மீன்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? அல்லாஹ் சொல்ற வழக்கத்தை நசுரக்குமுல்லான்னு சொல்லிட்டான். திட்டமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அதனால மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை தான், அன்னி மாக்கும், மலக்குமார்களை நீங்க போங்க, உங்களோட நான் இருக்கிறேன். அவங்களை நீங்க உறுதிப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அந்த அல்லாஹ்வை மறுத்த அவர்கள் உள்ளத்துல பயத்தை போறது என் வேலை. முக்மினுடைய உள்ளத்தை தைரியப்படுத்துறது உங்க வேலை. நீங்க போங்க, உங்களோட நான் இருக்கிறேன் மலக்குமார்களை அனுப்பி வைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், ஃபத்ரிபு ஃபௌகல் ஆனாக் வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான். அவர்களை கழுத்தை நீங்க துண்டிங்க. சஹாபாக்கள் துண்டிக்கல, சஹாபாக்கள் போர் செய்யல, மலக்குமார்கள் போர் செய்தாங்க. தூங்கிக்கிட்டே போர் செய்தாங்க. சில சஹாபாக்களுடைய கண்கள்ல மலக்குமார்கள் வெள்ளை ஆடை அணிந்து வந்து தலப்பா கட்டிக்கிட்டு வந்ததாக வரலாறு. சில சஹாபாக்கள் சொல்றாங்க தூங்கிக்கிட்டு சண்டை போட்டான். அப்ப யார் போட்டது? மலக்குமார்கள். நுனி விரலை கூட விட்டு வைக்காதீங்க. வதரிபு மின்ஹும் குல்ல பனான், இந்த நுனி விரலை கூட விட்டு வைக்காதீங்க என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை. மலக்குமார்கள் வந்து உதவி செய்தார். இது போலதான் நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளால் இயலல, சிரமமா இருக்கு, உடனே மாற்று எண்ணங்கள்ல போயிடக்கூடாது. முழுக்க அல்லாஹ் மேலே நம்பிக்கை வை. அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இந்த பத்ர் போருடைய இந்த உதவிகளை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் உதவி செய்வான். இது எப்படிப்பட்ட நிலை? ஆனால் ஒரு சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் முடியுமா? நம்மளால காக்க முடியுமா? இந்த அமலை நம்ம இந்த மாதிரி முறையில போனாதான் இந்த வேலையை நடத்தணும். அதாவது ஒரு திருமணம் நடத்தணும், ஹராமான நிலையில வட்டிக்கு கடன் வாங்காம நடத்த முடியாதுன்னு ஈமான் வைக்க வேண்டாம். யாரையும் ஏமாத்தி தான் திருமணம் செய்யணும், இல்ல யாரையும் ஏமாத்தி தான் வீடு கட்டணும், இல்லைன்னா நம்மளால எப்படி முடியும்னா நம்ம நினைக்க வேண்டாம். அல்லா மேல நியத்து வைங்க, நம்பிக்கை வைங்க, பொறுமையாயிருங்க. அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னு கொடுப்பான். அவ்வளோ பெரிய போர்ல இவ்வளவு உதவி செய்த அல்லாஹ் வாழ்ற விஷயத்துல உதவி செய்ய மாட்டானா? அப்படின்னு நம்ம இந்த போர்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நம்ம ஈமான உறுதியாக வைத்துக் கொள்ளணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் எப்படி சொல்றான், பலன் தப்பத்தலும் வலாக்கின் அல்லாஹ் தப்பத்தலும், நீங்களாம் போர் செய்யல, நான் தான் போர் செய்தேன். ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்களாம் கத்தியை தூக்கி வெட்டல, ஓங்கி வெட்டல, நான் தான் போர் செய்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எல்லாமே ஒரு சோதனைக்கு தான். எந்த கஷ்டங்கள், இந்த போரும் ஒரு சோதனை தான், எல்லா போர்களும் சோதனை தான்.
நமக்கு வரக்கூடிய எல்லா நிம்மதிகளும் சோதனை தான், சந்தோஷமும் சோதனை தான், வெற்றிகளும் சோதனை தான். அதனால அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஏன் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஈமான் உறுதியாக இருக்கணும். 313 பேர் நம்பி இறங்கினோம், அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் பாரு என்பதாக என்ன பண்ணணும், ஈமான் சொல்லணும். அதனாலதான் இப்லியல் முஃமினீன்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்தான் என்பதாக சொல்கிறான் குர்ஆன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள்ல இந்த போர்ல மரணித்தவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா 14 பேர் தான் மட்டுமே மரணித்தார்கள், ஷஹீதான. ஆனா அவர்கள் 70 பேர் மரணித்தார்கள், 70 பேரை சிறைப்பிடித்தார்கள். அதுல முக்கியமான தலைவர்கள் மரணித்தார்கள் என்றால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அல்லாவின் பக்கம் போயிட்டா, அல்லாவின் பக்கம் ஈமான் வச்சுட்டா எல்லா பிரச்சனைகளும் நம்மளை எப்படி காப்பாற்றுவான்றே தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த சஹாபாக்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் அறிவிச்சிட்டான், சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள் யஅமலு மா ஷி'தும், எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிச்சுட்டே என்று அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்தான் அந்த சஹாபாக்கள். அதனால இஸ்லாத்தின் பொருத்த விதிக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சுகளும் சொற்களும் வரலாறுகளும் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் காணப்படுது என்றால் அவருடைய தியாகம் தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் போர் செய்ய வேண்டிய காலம் இல்லை, போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போர் செய்ய தடை தேவையும் கிடையாது. இப்பொழுது நம்ம யாருடன் போர் செய்யணும்னா தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல போர் செய்யணும். உள்ளத்துடன் போர் செய்து வாழ்ந்தாலே போது நம்ம சொர்க்கத்துக்கு அடையலாம். இஸ்லாத்துல போர் செய்யுங்கலாம் நம்மளுக்கு கட்டாயம்லாம் சொல்லப்படலை, தேவையில்லை. இந்த காலத்துல எல்லோரும் சகோதரர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்ம போர் செய்யணும், உள்ளத்தோடு போர் செய்யணும். ஹராமின் பக்கம் உள்ளம் போன்னு சொல்லும், போகாதன்னு சொன்னதான் போர். நன்மையை செய்யாதே அப்படின்னு உள்ளம் சொல்லிச்சுன்னு சொன்னா, இல்ல நான் செய்வேன்னு சொல்லணும், இதான் போர். புறம் பேசக்கூடாது, அங்க போன சொல்லுன்னு தோணும், எப்படியாவது நாம் பதைக்கும், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திட்டு நம்ம வெளியே வர்றது இல்லையா, இதுதான் போர். அதனால சொல்லப்படும் ஜிஹாதுன்னு சொன்னா, ஜிஹாது நஃப்ஸ் தான் சிறந்த ஜிஹாது. நஃப்ஸுடன் என்ன பண்ணணும், உள்ளத்துடன் நீங்க ஜிஹாது செய்யுங்க என்பதாக ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா பத்ர் போருடைய படிப்பனையை முழுமையாக விளங்கி அவனை பின்பற்றி ஹராம் ஹலாலை பேணி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.